ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம சிக்கன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெஜ்ஜில் கூட ஏதாவது சைடிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் ரைஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு ஹோல் கரம் மசாலா, முந்திரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மல்லி இலை, புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதிகமாக வெங்காயம் சேர்த்து வேண்டாங்க, அளவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, புதினா இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு ரைஸ் தான் சேர்த்துருக்கோம். 1.5 டம்ளர் ரைஸ்க்கு நீங்கள் 3 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்கூடாது. இப்போ ரைஸ் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெசிபி ரெடி ஆயிருக்குங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இது சைடிஷ் சிக்கன் சுக்கா தாங்க ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.